இஞ்சி. இஞ்சி என்ற தமிழ்ச்சொல் பெயரிலிருந்து தான் ஜிஞ்சர் என்று வந்தது. ஜீரண சக்திக்கு மிகவும் நல்லது என்று பாரம்பரிய தமிழர்கள் இது பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இஞ்சிக்கு இயற்கை மருத்துவத்தில் அல்லம் என்ற ஒரு பெயரும் சிறப்பு பெயரும் உள்ளது. மனிதருக்கு நோய்களால் வரும் பல அன்னல்களை நீக்குவதால் தான் இந்த பெயர். இஞ்சிக்கு அசனத்தை அகற்றும், வாயு தொல்லைகளை வேறொருக்கும், புளிப்பு ஏப்பம், வயிற்று பெருமலை போக்கும், பித்தத்தை மொத்தமாக குணப்படுத்தும் பண்பு இஞ்சிக்கு சிறப்புமிக்க ஆகும். உப்பிசம் மாய்க்கும் குணதான மருந்து. மொத்தத்தில் அல்லம் தீர்க்கும் அற்புத மருந்து. கிழங்கு பெரும்பாலும் சீர்நோயாக கடினமானவை இஞ்சியை தவிர இஞ்சி தன்னம் எளிதாக செரிக்கும். நார்மிக்க தரவோடு இல்லாமல் அதை புள்ளமாக இஞ்சி இருவகைப்படும். சீரணமாகும் போது இறப்பையில் இனிப்பாக மாறும். சூடு வறட்சி தரும். உமிழ் நீரை பெருக்கும். சுவையை தூண்டும். இறப்பைக்கு தூண்டி பசியை போக்கும், பசியை பெருக்கும். எந்த கடினமான உணவை செரிக்க செய்யும். தொண்டையில் கப கட்டை பிரித்து சூடு உண்டாக்கும். வாய்வு கபமே தடையாக நின்று ஏற்பட்டு மூச்சு திணறல், வயிற்று உப்பிசம், சத்துடன் வாயு பலி வாய்வு மேலே கீழே நகராமல் தடை செய்யப்பட்டு அடைப்பை, தலை சுற்றல், மூட்டுகளில் வாய்வு இவற்றையெல்லாம் நல்லா சரி செய்யும். இது அடங்கியுள்ள சத்துக்கள் போட்டாலும் இது பொட்டாசியம், ஆக்சலேட், சாம்பல் சத்தும், ரோஷன் காம்பேன், மாவு பண்டமும் சத்துக்களும் இதில் உள்ளது. இதில் உள்ள ரைஷம் என்பது 13% எண்ணெய் பசை இதில் வந்து இருக்குது. அற்புதமான ஒரு மூலிகை. இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தான் இஞ்சி நமக்கு, அதான் அந்த காலத்தில் எல்லாம் தெரியும். இப்போ உள்ள தலைமுறைகளுக்கெல்லாம் இஞ்சினா அது தூக்கி வீசிடுறாங்க, அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி வாயு கோளாறு, வயிற்று கோளாறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டருக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வந்து அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் இந்த இஞ்சி வந்து சாதாரண ஒரு இஞ்சி, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இஞ்சி நம்ம பெரும்பாலும் பெரிய இதெல்லாம் கொண்டு விடக்கூடியது. இதை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கலாம் இஞ்சியை. அது மாதிரி இஞ்சி துவையலாக வந்து பயன்படுத்தலாம். அது மாதிரி குடிநீராகவும் இதை பயன்படுத்தலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து பெரும்பாலும் பெண்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை, புற்றுநோயை நீக்கும்.